வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 2/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகுகாலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 5:57, கரணம் 6 மணி முதல் 7:30 வரை, திதி என்று பிற்பகல் 2:59 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம், யோகம் இன்று பிற்பகல் 2:21 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:21 வரை, அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களை, பொருள் வரவுகள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பணியில் அனுகூலங்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி பொருள் வரவுகள் கூடும். பரணி வளமான நாள். கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும். ரிஷபராசி நேயர்களை, ஆசைகள் பூர்த்தியாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நெருக்கம் ஏற்படும். ரோஹிணி வளமான நாள். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். லாபமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரீஷம் நிம்மதியான நாள். திருவாதிரை வளர்ச்சிகள் கூடும். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் வளமான நிலை ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நிம்மதியான நிலை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நெருக்கடிகள் நீங்கும். பூசம் வளமான நாள். ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஒற்றுமைகள் மேலோங்கும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் பொருள் வரவுகள் கிடைக்கும். பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திரம் நிம்மதியான நாள். கன்னி ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பாராத தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் குழப்பங்கள் தீரும். ஹஸ்தம் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை திறமைகள் கூடும். சுவாதி தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உருவாகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சாதகமான நிலை உருவாகும். புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் கௌரவங்கள் கிடைக்கும். அனுஷம் நினைத்தது நிறைவேறும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் வளமான நாள். போராடம் கௌரவங்கள் கூடும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களை ஆடைய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் கௌரவங்கள் கூடும். பிரச்சனைகள் விலகும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அலுவலகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். அனுபவங்கள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் நிதானம் தேவை. கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். ஆர்வமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் சுபிட்சமான நிலை ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். சதயம் சேமிப்புகள் கூடும். புரட்டாதி மகிழ்ச்சியான நாள். மீன ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி நெருக்கடிகள் குறையும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.